அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புடன் இணைந்த அனைவருக்கும் இறையருள் நிரம்ப உழைப்பின் பாதையில் இறையருள் துணை நிற்கட்டும். பழனி பாப்பா இப்போ ரீசெண்ட் டேஸாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே இவரோட 1-2 ஸ்பீச்சஸ் நம்மளால் பார்க்க முடியும். அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நம்ம டீகோட் பண்ணி பார்க்குற அளவுக்கான அவ்வளவு அர்த்தங்களும் உள்ளடங்கியிருக்கும். என்னதான் இவர் உடலோட யாரையுமே காயப்படுத்தணும் இல்லை அப்படின்னாலுமே இவர் மேலே 136 வழக்குகளும் 4 முறை தேசிய பாதுகாப்பு சட்டமும் 1 முறை தடா சட்டமும் போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவரை 125 முறை சிறையிலே அடைச்சிருக்காங்க. இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் ஏன் இவரை எல்லா மக்களும் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளவு வழக்குகள்? அப்படி இவர் என்னதான் செஞ்சிட்டாரு? யார் இந்த பழனி பாபா? பழனி பாபா இவரோட உண்மையான பேர் தான் அகமது அலி. திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற புது ஆயக்குடி அப்படின்னு சொல்லப்படுற ஊரில் தான் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறக்கிறாரு பழனி பாபா. இவரோட அப்பா நீலகிரி மாவட்டம் கூனூரை சேர்ந்தவர். பாபா அவரோட சின்ன வயசு கல்வியை அங்கே கூனூரில் இருக்கக்கூடிய எஸ் ஜோசப் கான்வென்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்கூலில் படிக்கிறாரு. அப்புறம் அவரோட அப்பா துரதிருஷ்டவசமாக இறந்து போனதுனால அவங்களோட அம்மாவோட சொந்த ஊரான புது ஆயக்குடிக்கே திருப்பி வந்துடுறாங்க. அங்கே அவரோட மாமா அப்துல் ரஹ்மான் அவங்களோட ஆதரவால் தான் வளரவே ஆரம்பிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் தன்னோட மேல்நிலை படிப்பை முடிச்சுட்டு பழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் கல்லூரியில் சேர்ந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரையும் முடிக்கிறாரு. இதுக்கப்புறமா பழனி பாபா தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய டிகிரியை பல்வேறு பெரிய காலேஜில் படித்து முடிச்சிருக்காரு. Recently, 4 Muslim preachers from Singapore, Indian Tamil Muslim called Palani Baba, otherwise known as Muhammad Ali Ahmad Ali Baba. Very educated man. பழனி பாபா தன்னுடைய கல்லூரி காலங்களிலேயே சின்ன சின்ன மேடைகளில் ஏறி தன்னோட பேச்சு ஆற்றலையும் இந்த சமூகம் பற்றின சிந்தனையும் அரசியல் ஆர்வத்தையும் வளர்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ பழனி இருக்கக்கூடிய நிறைய சித்தர்களை போயிட்டு இவர் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களெல்லாம் பார்த்து இவருக்கு ஒரு ஈர்ப்பு ஒன்று ஏற்படுது. அவங்கள மாதிரி நிறைய முடிவை வளர்த்துக்க அவங்க கூடவே ஊராக சுத்தவும் ஆரம்பிக்கிறாரு. இங்க இருந்து தான் இவருக்கு பழனி பாபா அப்படிங்கிற ஒரு பேரும் வருது. ஒரு நாள் இவங்க இமயமலையோட அடிவாரத்தில் இருக்கும்போது பழனி பாபாவுக்கு அப்போ குருவாக இருந்த ஒரு சித்தருக்கும் நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்திக்கும் ஒரு யதார்த்தமான சந்திப்பு ஒன்று ஏற்படுது. அப்போ நம்ம பழனி பாபாவுக்கும் இந்திரா காந்திக்கும் சந்திக்க ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கிது. இந்திரா காந்திக்கும் இந்த சித்தர் மேலே இருந்த பற்றும் மரியாதையும் காரணமாக பழனி பாபாவை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இப்போ நம்ம பழனி பாபாவுக்கு வயசு வெறும் 20 தான் ஆகுது. அப்புறம் அங்கேருந்து சென்னைக்கு திரும்பி வராரு. அப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக உஸ்லமட்டியினுடைய முக்கியமான மூகே தேவர் கூட நம்ம பழனி பாபாவுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. இருவரும் நெருங்கி பழக ஆரம்பித்ததும் பழனி பாபாவை எம்ஜிஆர் கிட்ட மூகே தேவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. தன்னை விட வயசில் மூத்தராக இருந்த எம்ஜிஆரையே பேர் சொல்லி தான் கூப்பிடுவாராம் பழனி பாபா. எம்ஜிஆர் அவர்களோட தொடர்பு கிடைச்சதும் அந்த சாமி சித்தர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலில் பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களோட ஒரு ஆலோசகனாகவே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தனக்கு இருந்த ஒரு ஆற்றலை பயன்படுத்தி எம்ஜிஆரை இந்திரா காந்தி அவர்களோட சந்திக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இப்படி பழனி பாபாவோட நிறைய ஆலோசனைகளால் தான் எம்ஜிஆர் அவர்கள் இந்திரா காந்தி கூட ரொம்பவே நெருக்கமாகறாரு. இப்படியே எம்ஜிஆர் கூடவே அரசியல் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருக்கும் பழனி பாபாவுக்கும் ஒரு கொள்கை ரீதியான ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுது. இதன் விளைவாக எம்ஜிஆர் கிட்ட இருந்து விலகி கருணாநிதி அதாவது திமுக கிட்ட சேர்றாரு. எம்ஜிஆர் மேலே நிறைய குற்றங்களையும் ஊழல்கள் சம்மந்தப்பட்ட புகார்களையும் இருந்ததாக சொல்லி நிறைய பேப்பர்ஸு டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் கருணாநிதி கிட்ட ஒப்படைக்கிறாரு. இதன் விளைவாக 1979 ஏப்ரல் 27 கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை சட்டமன்றத்தில் முன்வைக்கிறாரு. இந்த பல்கேரியன் ஷிப் ஸ்கேம் அப்படின்னு சொல்லப்படுற பூம்புகார் கப்பல் தளத்தில் மூலமாக பல்கேரிய நாட்டிலிருந்து கப்பல் வாங்குறது தொடர்பான ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இந்த வழக்கு என்னதான் ப்ரூஃப் பண்ணப்படலை அப்படின்னாலுமே அது அப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு ஒரு பெரிய கரும்புழையாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படியே பழனி பாபா கருணாநிதி அவங்களோடவே கொஞ்ச நாள் பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. காலப்போக்கில் எம்ஜிஆர் போலவே கலைஞர் அவர்கள் செய்த சில செயல்களால் பழனி பாபாவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் சில கொள்கை ரீதியான பிரச்சனைகளும் ஏற்பட்டதால்
கலைஞரை விட்டு பழனி பாபா வெளியேறாரு. பழனி பாபா அப்போ இருந்த இஸ்லாமியர்களை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த அளவுக்கு படிப்பறிவும் அரசியல் அறிவும் இல்லாமல் ஒன்றும் டிஎம்கேக்கு இல்லை ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடக்கூடிய வெறும் ஓட் பேங்க்ஸாக மட்டும்தான் அந்த மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. தனக்கு கிடைச்ச அந்த அரசியல் அனுபவத்தை வச்சு அதிகார வர்க்கத்தால் அடக்குமுறையை உள்ளாக்கப்பட்ட எல்லா சிறுபான்மையர்களுக்கும் அரசியல் பற்றின புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு முக்கியமான இயக்கத்தை ஆரம்பித்தார். அந்த இயக்கத்தினுடைய பேர் தான் அகில இந்திய ஜிகாத் கமிட்டி. ஆனால் தீண்டாமை என்ற ஒரு கொடுமையை பல இஸ்லாம் ஒழித்தது 1400 ஆண்டு காலத்துக்கு முன்னால் தான். புத்த மதம் ஒழித்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான். ஆனால் இந்த தீண்டாமை இந்தியாவிலே மகா கொடூரமாக இருந்து கொண்டு வந்த தீண்டாமையை முதலில் அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகமும் உண்டாகாத போது ஒரு தீண்டத்தகாதவன் செத்து போனால் கோயிலை கூட புண்ணியார்ச்சை பண்ண வேண்டும் என்று பூட்டிக் கொள்வார்கள் தோழர்களே. அப்படிப்பட்ட தீண்டத்தகாதவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக சூத்திர பட்டத்தை சுமந்து கொண்டிருந்தவர்கள் நாமளும் நம்முடைய முன்னோர்களும். அந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற தொண்டர்கள் உருவாகித்தான் தீண்டாமையே ஒழித்தார்கள். பறையன் செத்து போனாலும், பல்லன் செத்து போனாலும், சக்கலையும் செத்து போனாலும் உடனே போய் துண்டை போட்டு கழக உடன்பிறப்பேன் தூக்கினான். பல மதங்களால் ஒழிக்க முடியாத ஒரு தீண்டாமையை ஒழித்து காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று யார் சொன்னாலும் அவனுக்காக உயிரை விட ஒவ்வொரு ஈமானுள்ள முஸ்லீமும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுதான் தீர வேண்டும். நாங்கள் ஒன்றும் அந்நியர்கள் அல்ல. உங்களைப் போல் ஒரு காலத்தில் நாங்களும் திராவிடர்களாக இருந்தவர்கள் தான். நாங்கள் இனத்தால் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள், மதத்தால் முஸ்லிம்கள். இதுக்கப்புறமா பழனி பாபா ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அப்படி யாராக இருந்தாலுமே அவங்க செஞ்ச தப்புகள் எல்லாத்தையுமே தைரியமாக மேடை போட்டு சுட்டி காட்ட ஆரம்பிக்கிறாரு. இதனால் நிறைய விதமான பிரச்சனைகளும் வழக்குகளையும் பழனி பாபா சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. தான் மேலே போடப்பட்டுள்ள வழக்குகள் எல்லாத்தையுமே தானே வாதாடி அதில் வெற்றி அடையக்கூடிய வல்லமை படைத்தவர் பழனி பாபா. வன்னியர் சமூகம் பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறும்போது ஜிகாத் கமிட்டியில் இருந்த இஸ்லாமிய இளைஞர்களை பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்த்து பணியாற்றுமாறு பழனி பாபா அறிவுறுத்தினார். அந்த கோரிக்கையை ஏற்று நிறைய முஸ்லீம் இளைஞர்கள் அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர ஆரம்பித்தாங்க. இதுக்கிடையில் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பாபாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் ஆகி வெறும் 2 நாளில் தானே கோர்ட்டில் வாதாடி வெளியேயும் வராரு. அதுக்கப்புறம் ஒரு முறை தடா வழக்கு சட்டமும் இவர் மேலே போடப்படுது. ஆனால் பாபாவை அதில் அரெஸ்ட் கூட பண்ண முடியல. இந்தியாவிலே தடா சட்டத்தை என் மீது போட்டு இன்னும் இவன் கைது செய்யாமல் என்னதான் இதை எல்லாத்தையும் தாண்டி பாபாவை அரெஸ்ட் பண்ணாலுமே அங்கே ஜெயிலில் பொய் வழக்கு போடப்பட்டு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருப்பவங்களை எல்லாத்தையும் பாபாவோட ஆதரவால் சிறையிலிருந்து வெளியே வந்தாங்களாம். இதனாலேயே ஜெயிலுக்கு வெளியே மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ளேயும் பாபாவுக்கு ஆதரவாளர்கள் ரொம்பவே அதிகமாக இருந்தாங்க. சரி, இவர் மேலே எந்த ஒரு கேஸும் போட முடியல, அப்படி ஏதாச்சும் கேஸ் போட்டு உள்ளே வச்சாலும் இவர் உள்ளே இருந்துக்கிட்டே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்த அரசு அவருடைய ஆதரவாளர்கள் மேலே கேஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. பழனி பாபா கூட்டம் போடுறதுக்கு தடை போடுறாங்க. இதை தொடர்ந்து பழனி பாபா கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார். மக்கள் அந்த பொதுக்கூட்டத்துக்கு போக தடை போட்டதுனால அங்கே 100க்கும் மேற்பட்ட எருமை மாடுகளை வாங்கி கட்டி அதுக்கிட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காரு. எனக்கு மக்கள்கிட்ட பேசுறது தான் தடை போட்டிருக்காங்களே தவிர உங்கள்கிட்ட பேசுறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எருமை மாடுகளோட பேசி அரசையை கிராச்சி விட்டுருக்காரு பழனி பாபா. இஸ்லாமியர்களுக்கான சுய உரிமை, ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய பொருளாதார உதவிகளையும் பாபா பண்ணியிருக்காரு. அன்னைக்கு இலங்கை அரசால் இனப்படுகொலை செய்யப்பட்ட நம்ம ஈழ மக்களுக்காகவும் பாபா குரல் கொடுத்திருக்காரு. முதல்ல இலங்கை இரண் பிரச்சனை அப்படிங்கும்போது இலங்கைக்கு இனப்பிரச்சனைக்கு குரல் கொடுத்து சீரடி அரங்கத்திலே கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டு கோவை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டு மீண்டும் நான் ஈரோட்டிலே கைது செய்யப்பட்டு இலங்கை தமிழர்களுக்காக சிறை சென்றவன் பழனி பாபா தான் முதலில். அதன் பின்னால் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் களத்தில் குதித்தது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இலங்கை போரில் தன்னோட தாய் தந்தரை இழந்த ஒரு சின்ன பொண்ணை தத்தெடுத்தும் பழனி பாபா வளர்த்துருக்காரு. அவங்கள எந்த ஒரு மத மாற்றமும் பண்ணாம ஹிந்துவாவை வளர்த்து ஆளாக்குனாரு பழனி பாபா. என் தந்தை தீவிரவாதியா மதவாதியா தான் மகக்கிட்ட தன்னோட மதத்தை பத்தி திணிக்க தெரியாத ஒரு அப்பா என்னை இன்னும் புனிதாவாவே வச்சிருக்காப்பா. இவர் மதவாதியா இருந்திருந்தாருன்னா என்ன பாத்திமாவாவோ மெஹர்லிஷாவோ மாத்திருக்க மாட்டாரா? பாமகல பயணிச்சிட்டு இருந்த பழனி பாபா மீண்டும் ஒரு கொள்கை ரீதியான ஒரு பிரச்சனை வந்ததுனால பாமகவை விட்டும் வெளியேறாரு. பாமகவோ திமுகவோ அதிமுகவோ
உன்ன காக்காவோ என்ன காக்காவோ இவைகள் எல்லாம் நான் ஏறிய குதிரைகள், சென்ற பாதைகள் அல்ல. இவைகள் நான் ஏறிய குதிரைகள். நான் அடைந்த கொள்கையின் லட்சியத்துக்காக நான் செல்லும் பாதைகள் அல்ல. நான் 1000 குதிரை மாத்துவேன், பாதையை மாத்திரம் நான் தௌஹீதிலிருந்து மாத்திக்கிட்டேன். உன் சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பேன் திமுக மேடையில் எதை சொன்னானோ அதைத்தான் பாமக மேடையிலும் சொல்லுகிறேன். இனி எத்தனை கட்சிக்கு நான் மாற போறேன்னு தெரியல. இவைகள் எல்லாம் நான் ஏறுகிற குதிரைகள். குதிரைகளை நான் மாற்றுவேன், கொள்கையும் லட்சியத்தையும் மாற்றியவன். பழனி பாபாவுடைய இறுதி முயற்சி தான் முஸ்லிம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள், தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் அப்படி இவங்க யாருமே அரசியல்லையும் இல்லை, வேற எந்த ஒரு பெரிய துறைகளிலையும் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த மக்கள் எல்லாரையும் நம்ம ஆளுமைகளாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு உயர்வான எண்ணத்தில் தான் பழனி பாபா பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. 1997 ஜனவரி 28ஆம் தேதி பொள்ளாச்சியில் இருக்கிற பாபாவோட நண்பரான தனபால் அவர்களோட வீட்டிலிருந்து வெளியே வரும்போது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டு 14 முறை தலையிலையும் நெஞ்சு பகுதியிலையும் வெட்டி பழனி பாபா அவர்களை படுகொலை பண்ணுறாங்க. பழனி பாபா அன்னைக்கு இருந்த பொருளாதாரத்துக்கு அவர் நினச்சிருந்தா எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய மக்களுக்காக மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர் அப்படின்னு அனைத்து மக்களுக்காகவும் தன்னோட இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் போராடி மறைந்தார் பழனி பாபா. சம உரிமை இழக்கப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்ட என்னுடைய மக்களுக்கு நான் குரல் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். சாகும் தருவாயாக இருந்தாலும் கூட, தூக்கில் தொங்குகின்ற கடைசி 1 நிமிட நேரம் இருந்தால் கூட, அந்த 1 நிமிடம் கூட மக்களே விழிப்புணர்வு கொள் என்று தான் சொல்வேனே தவிர என் மரணத்தை நோக்கி நான் மரணம் வந்து விட்டது என்று வருந்த போவதில்லை. சகோதரனே, லட்சியவாதிகளுக்கு ஏதடா மரணம்?